நடராஜா ஆடிக்கிட்டே இருக்காரா, ஆடாம நிற்கிறாரா? ஆடலைன்னா நம்ம பேச முடியாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, நிலை சக்தி, ஆடக்கூடிய சக்தி. நடராஜா ஆடிக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம கோயிலில் நடராஜாவை பார்க்குறோம். அங்கே நிற்கிறாரா, ஆடுறாரா? நிற்கிறாரு. நீங்கள் என்ன சார் ஆடுறாருங்கிறீங்க? ஆனால் ஆடுறாரு. நல்லா கேட்குறீங்க, சந்தோஷம் எனக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 1942 எனக்கு அப்போ -1 வயசு. 1942 -1 வயசு. தேவகோட்டையில் ஒரு விழா நடக்குது, தமிழிசை விழா. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் வந்து தமிழிசை விழா நடத்துகிறார். MS சுப்புலட்சுமி அம்மா 3 மணி நேரம் அத்தனை பாட்டும் தமிழ் பாட்டாக பாடுறாங்க. ஒரு பாட்டு கூட தெலுங்கு இல்லை, அத்தனையும் தமிழ் பாட்டு. 3 மணி நேரம் முடிச்சாச்சு. தமிழிசை பள்ளின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஆரம்ப விழாவுக்கு டாக்டர் அழகப்ப செட்டியார் வந்தார். தெரியுமில்ல? அழகப்ப செட்டியார் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம் ஐயா. எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த புண்ணியவான் தான் ஒரு காலேஜ் ஆரம்பித்து எங்களை எல்லாம் படிக்க வச்சார். அண்ணாமலை செட்டியார் சிதம்பரத்தில் கொண்ட கட்டி விட்டார். அது வன்னியர்களுக்கு வசதியாக போச்சு, நம்ம படிக்க முடியலை. ஆமாம், ஹாஸ்டல் எடுத்து தங்கணுமில்ல, முடியலை. அழகப்ப செட்டியார் வந்து விழாவில் உட்கார்ந்துட்டார். தமிழிசை விழா முடிவில் அழகப்ப செட்டியார் ஒரு பரிசு கொடுத்தார். அது என்ன பரிசு? இவ்வளவு பெரிய நடராஜா, ஐம்பொன் விக்கிரகம், பெரிய நடராஜா. அந்த நடராஜாவை கொண்டு போய் நடு இடத்துல வச்சாங்க. அண்ணாமலை செட்டியார் எந்திரிச்சார். நடராஜாவை அப்படி சுற்றி சுற்றி பார்த்தார். பார்த்துட்டு அண்ணாமலை செட்டியார் பேசுகிறார். எந்த வருஷம்? அந்த ஆட்சி தான் கவனிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் யார் வர்றா, யார் போகிறா, ஒத்தையா வர்றாங்களா, ரெட்டையா வர்றாங்களா அப்படின்னு புத்தி மேயப்படாது. முழுக்க பேச்சில் தான் இருக்கணும். அம்மா, சோறு போடுற இடத்துக்கு போகாமல் இருக்கலாம், அறிவு கொடுக்குற இடத்துக்கு போகாமல் இருக்கப்படாது. சோறு 3 மணி நேரத்தில் மாறி போயிடும். அம்மா, நான் அப்படியே இருக்கேன், போகாட்டி மேற்கொண்டு டாக்டர்கிட்ட ஓடணும். அறிவு 7 ஜென்மத்துக்கும் விடாது. இன்னைக்கு ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த பிறவியிலையும் நினப்பில் வரும். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. சரி, நடராஜாவை கொடுத்தது யாரு? அழகப்ப செட்டியார். அதை பற்றி பேச போறது யாரு? ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். என்ன சொன்னார் தெரியுமா? கேள்விக்கு பதில் வரணும். ஆமாம், இல்லைன்னா பெஞ்சு மேலே ஏற்றிடுவோம். சரி, என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு முக்கியம் அது, அதுக்காக சொல்கிறேன். இந்த நடராஜாவை எல்லாரும் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தோம். நல்லா இருக்காரா? ரொம்ப நல்லா இருக்கார். ஆமாம், இந்த நடராஜா ஆடிக்கிட்டு இருக்காரா, நிற்கிறாரா? எல்லாரும் நிற்கிறார். அப்படித்தானுங்க, பின்ன என்ன விக்கிரகமாக ஆடு? நிற்கிறார். அண்ணாமலை செட்டியார் சொன்னார், நல்லா பாருங்க, அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். என்னங்க அவர் நிற்கிறாரு? இல்லை, நல்லா பாருங்க, ஆடிக்கிட்டு இருக்கார். அழகப்ப செட்டியார் சிரிச்சுக்கிறார். புரியலையே. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புலித்தோல், நடராஜா என்ன தோல் கட்டியிருப்பார்? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. புலித்தோல் தானே? சரி, புலி செத்து போன புலியா, உசுரோடு இருக்கிற புலியா? நான் பின்ன உசுரோடைய தோலை உரிப்பாங்க.
நல்ல கேம்மா, அப்போத்தான் புரியும். அதுக்காகத்தான் இத்தனை கேள்வி கேட்குறேன். செத்துப்போன புலி, வெரி குட். செத்துப்போன புலிக்கு வால் தொங்குமா வெறப்பா இருக்குமா? புலி வால் செத்து போச்சு, வெறப்பாவா இருக்கும், தொங்கிரும். இந்த நடராஜா புலித்தோலை கட்டி இருக்கார். புலித்தோல்ல வால் வெறப்பா இருக்கு. இருக்கலாமா? செத்து போன புலி தானே, வால் தொங்கணுமில்ல, வால் எப்படி வெறப்பா இருக்கும்? அண்ணாமலை செட்டியார் சொல்றார், புலித்தோலை கட்டிக்கிட்டு வேகமா சுத்துங்கோ. சுத்தினா என்ன ஆகும்? வால் கட்டிக்கிட்டு சுத்தி காட்ட முடியாது, என்னால கற்பனை தான் பண்ணலாம். எடுத்து வால் என்னாகும்? வேகமா சுத்தினா நேரம் வந்துடும்மா. இந்த தொங்குறது வேகமா சுத்தினா என்னாகும்? வெறப்பா வந்துடும். அப்போ நடராஜா கட்டி இருக்கிற புலித்தோலுக்கு வால் நேர இருக்கு அப்படின்னு காட்டுனா என்ன அர்த்தம்? நடராஜா சுத்திக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் வாலும் சுத்துது, அதனால தான் வாலும் வெறப்பா இருக்கு. நடராஜா சுத்துகிறார் அப்படின்னு போர்டு எழுதி போட்டா கூட புரியாது. புலித்தோல் வாளை தொங்க விடாம சிற்பி வெறப்பா வச்சதுனாலே நடராஜா ஆடிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு அந்த சிற்பி காட்டி விட்டான். அழகப்பா எந்திரிச்சு அண்ணாமலை செட்டியாருக்கு கை கொடுத்து வாழ்த்தினார். இப்ப சொல்லுங்க, நடராஜா புலித்தோல் கட்டி இருக்காரு, அந்த வால் தொங்கலாமா வெறப்பா இருக்கணுமா? வெறப்பா இருந்தாத்தான் நடராஜா ஆடுகிறார்னு அர்த்தம். நான் 5 விஷயம் சொல்ல போறேன், அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இப்போ 2வது விஷயம், டாக்டர் மு வரதராஜனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? டாக்டர் மூவா அவரை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. வைஸ் சான்சலராக இருந்தார், நிறைய நூல் எழுதினார், நாவல் எழுதினார், அருமையாக திருக்குறளுக்கு விளக்கம் கொடுத்தாரு. டாக்டர் மு வரதராஜனார் அவர் எழுதுகிறார், சைவ சமயத்தில் உள்ள மூர்த்தங்கள் எல்லாவற்றிலும் மிக சிறப்பான மூர்த்தம் ஆடவல்லான். ஆடவல்லான்னா யாரு? நடராஜா. ஏன்? கடவுள் 5 தொழில் பண்றார், ஞாபகம் வச்சுங்க. வட்டி தொழில், பேங்க், அதில் அல்ல. நீங்க வாட்டுக்கு கடவுள் 5 தொழில் பண்றார். என்ன 5 தொழில்? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். திருவாசகம் ஞாபகம் வருதா? ஆக்குவாய், காப்பாய், அடிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய். நடராஜா 5 தொழில் பண்றார். ஆக்கல், ஆக்கல்னா என்ன? உடம்ப படைக்கிறது, உயிரை படைக்கிறது இல்லை. உயிருக்கு பிறவி உண்டே தவிர உயிருக்கு தனித்தன்மை உண்டு. உயிருக்கு அழிவு கிடையாது. உயிர் என்னைக்கும் இருக்கும். நான் செத்து போனா உயிர் என்னாகும்? வேற ஒரு உடம்பை எடுத்துக்கும், அவ்வளவுதானே. இந்த சட்டையை கலட்டி விட்டு வேற ஒரு சட்டை மாட்டிக்கும். இது சட்டை தானே இது. ஆக்குவாய், ஆக்குவாய்னா என்ன அர்த்தம்? வெனக்கு தகுந்தாப்புல உசுரை கொடுக்கிறது. தப்பு. வெனக்கு தகுந்தாப்புல உயிருக்கு உடம்ப கொடுக்கிறது. புரியுதா? ஒருத்தர் 100 வயசுல நடக்கிறார். நம்ம ராயவரத்தில் எம்ஏஎம் செட்டியார் 104 வயசுக்கு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாரு, தெரியுமில்ல? 104 வயசு. ஃப்ளைட்டில் போயிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டேன். அவருக்கு விசா அமெரிக்காக்காரன் வீட்டுக்கு வந்து கொடுத்தேன். மோர் தேன் 100 வயசுக்கு மேலே அமெரிக்கா போய் கம்பீரமாக வந்துட்டார். உடம்பு அப்படி. ஆமாம், நான் ஒன்று சின்ன கேள்வி, இன்னொரு கேள்வி கேட்கவா? ஒரு ஊரில் ஒரு மாமரம், அந்த மாமரத்தில்
மாங்காய், மாம்பழம். எல்லா மாம்பழமும் ஒரே டேஸ்டாக இருக்குமா? டேஸ்ட்டு வித்தியாசப்படுமா? ஒரு மரத்து காய் ஒரே மாதிரி. நல்லா பதில் சொல்கிறீங்க. காலேஜில் கூட பயலுக பிடி சொல்ல மாட்டாங்க. நானே கேள்வியும் கேட்டுவிட்டு பதிலும் சொல்லி வினாவும் நானே விடையும் நானே அப்படின்னுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். நல்ல மனசில் தைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பாடுபடுறேன். என்ன கேட்டேன்? மாம்பழம் ஒரு மரத்து பழம். எல்லா பழமும் ஒரே மாதிரி டேஸ்டாக இருக்கும். ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளை. 5 பிள்ளையும் ஒரு மாதிரி இருக்கணுமில்ல? இது என்னம்மா அநியாயமாக இருக்கு? என்ன என்னுடைய கேள்வி. 5 விரல்லையும் ரத்தம்தான் ஓடுது. இது அதுவும் கிடையாது. 5 விரல் சைஸ் தானே வித்தியாசம், மற்றபடி எல்லாம் ஒன்று தானே. வேணா நிறம் வித்தியாசமாக இருக்கட்டும். 5 பிள்ளை. ஒருத்தன் வாரி வாரி கொடுக்குறான், ஒருத்தன் கஞ்சத்தில் கஞ்சம் விசிறியை வச்சு விசிறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன பண்ணுறான் தெரியுமா? விசிறியை வச்சுட்டு தலையாட்டுறான். இது என்னத்துக்கு? விசிறி உடஞ்சில்ல போயிடும். கஞ்சன்ல கஞ்சன். 5 பிள்ளை. ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் மாடு மேய்க்கிறான். ஏன்? 5 பிள்ளை. ஒரு அம்மா ஒரு அப்பா தானையா. அப்புறம் என்ன? 5 ஒரு மாதிரி தானே இருக்கணும்? இல்லையே. ஏன்? கிறிஸ்தவ பெருமக்கள் சொன்னார்கள் அது கடவுள் போட்டது. நான் கேட்குறேன், இப்போ நான் பதில் சொல்கிறேன். இஷ்டப்படி ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு புத்தி கொடுக்கணும்னா அவர் கடவுளே இல்லை. என்னங்க நீங்கள் பணக்காரராக இருக்கிய, நான் ஏழையாக இருக்கேன் கேட்டால் கடவுள் படைப்பு. ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் கடவுள் படைப்பாரே, ஆனால் அவர் கடவுளே இல்லை. அண்ணன் அறிவாளி, தம்பி முட்டாள் அப்படி படைச்சா அவர் கடவுளே இல்லை. ஏன் அப்படி? சைவ சித்தாந்தம் பதில் சொல்லிற்று. பண்டிதமணி கதிரேச செட்டியார் சைவ சித்தாந்தத்தை அழுத்தமாக படித்தவர். திருவாசகத்திலே திருச்சதகத்துக்கு விளக்கம் சொன்ன பொழுது சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளே சேர்த்து கொடுத்தவர். அதனாலே அவர் அவர் இருந்த ஊர், பிறந்த ஊர் இல்லை, இருந்த ஊர். சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லுது? வெனக்கு தகுந்தாப்புல உடம்பு. போன பிறவியில் நான் வென பண்ணியிருப்பேன்ல, நான் பண்ணின நல்லது நல்லா பண்ணியிருந்தா மேலே சிவபுரியில் நல்ல இடத்துல பிறந்திருப்பேன். போன ஜன்மத்தில் அயோக்கியத்தனம் பண்ணி 4 குடும்பத்தை கெடுத்திருந்தா இன்னைக்கு எங்கேயோ போய் பிச்சைக்காரனா அலைவேன். 2 பேரும் அண்ணன் தம்பியா கூட பிறக்கலாம். வெனக்கு தகுந்தாப்புல உடம்பு. நான் சொல்லலை, மணிமேகலை. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. வினைக்கு தகுந்தாப்புல உடம்புமா. அக்காவை பார்த்தா அழகா இருக்கிறா, தங்கச்சியை பார்த்தா என்னை விட மோசமா இருக்கிறா. ஏன்? வெனே. அவனவன் பண்ணுன வெனே. வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. இப்போ புரியுதா? வினைக்கு தகுந்தாப்புல. இந்த நடராஜா என்ன தெரியுமா பண்ணுறாரு? வினைக்கு தகுந்தாப்புல உடம்பை தயார் பண்ணி உயிரோட மாட்டி விட்டுடுறாரு. மாடு இருக்கு, வண்டி இருக்கு. வண்டியில் போய் மாடு அதுவாக மாட்டிக்குமா? மாட்டாது. இல்லை, வண்டி போய் மாட்டு முதுகில் உட்காருமா? அப்போ இந்த வண்டியவும் மாட்டையும் சேர்க்கிறதுக்கு ஒரு வண்டிக்காரன் வேணுமில்ல. அந்த வண்டிக்காரனுக்குத்தான் சொக்கலிங்க பெருமான்னு பேர். இந்த உயிர் தான் மாடு, இந்த உடம்பு தான் வண்டி. அந்த மாட்டையும் இந்த வண்டியவும் சேர்க்கிறான் பாருங்க, அவனுக்குத்தான் சிவபெருமான்னு பேர். இந்த காரியத்துக்குத்தான் ஆக்கல்னு பேர். ஆக்குவாயினா என்ன அர்த்தம்? உடம்பை தனு கரண புவன போகங்கள் கடவுளால் கொடுக்கப்பட்டன. சரி, ஆக்குவாய். 2வது காப்பாய். காப்பாத்துறதுன்னா என்ன? இன்னொன்று கேட்கவா?
நான் எப்போ இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? டேட் ஆஃப் பர்த்து தெரியும், டேட் ஆஃப் டெத்து ஆஃப்டர் டெத்து தானையா தெரியும். எனக்கு இப்போவே சொல்கிறேன், நான் என்னைக்கு இறந்து போவேன்னு எனக்கு தெரியும். சார் 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 அது எப்படி சார், எங்களுக்குன்னு சொல்லுங்க. நல்லா கேட்குறீங்க. நமக்கு தெரிய வேண்டிய செய்திகள். யாரும் இதை சொல்கிறதில்லை. இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னால் எத்தனை பிறவி எடுத்திருப்பேன்? 1000 பிறவியோ என்னவோ தெரியாது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய். அப்பா, எத்தனை பிறவியிலையும் நல்லதும் பண்ணியிருப்பேன், கெட்டதும் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் தான் அனுபவிக்கணுமா? யாருக்காவது மாற்றி விட்டுடலாமா? என்ன, நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அம்மா வயிற்றில் இருக்கேன், 8 மாதம் 9 மாதம் 270 நாள் குழந்தை வெளியில் வரப்போகுது. கடவுள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார். அந்த அந்த ஆன்மா, அந்த உயிர் அதை பார்த்து கேட்குறார், டேய், நீ பண்ணின வினைக்கு தகுந்தாப்பில் உனக்கு உடம்பை கொடுத்துருக்கேன். நீ ஏகப்பட்ட தப்பு தண்டா பண்ணியிருக்க, கொஞ்சம் நல்லதும் பண்ணியிருக்க. அதையெல்லாம் நீ இப்போ அனுபவிக்கணும். ஆமாம், நான் கேட்குறேன், நான் எத்தனை தப்பு பண்ணியிருப்பேன், எத்தனை நல்லது பண்ணியிருப்பேன் இத்தனை பிறவியில்? நீ அது லட்சக்கணக்கில் பண்ணியிருக்க. அவ்வளதையும் இப்போ அனுபவிக்க முடியாது. ஒன்று செய். என்ன? ஒரு 5000 நன்மை, 10,000 தீமை. ஏன்னா தீமை ரொம்ப இருக்கு. அதை மட்டும் இப்போ அனுபவிச்சு கொடு இந்த பிறவியில். மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ நான் பிறக்கிறேன். பிறக்கிற போது நான் எத்தனை நன்மையை அனுபவிப்பேன்? 5000. எத்தனை தீமை? 10,000. கடவுள் என்ன சொல்கிறாரு? இந்த பிறவியில் நீ இந்த 5000 நன்மை 10,000 தீமை இதையெல்லாம் அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் உன் உடம்பை நான் பாதுகாக்கிறேன். இப்போதானே கணக்கு முடியும். புரியுதா புரியலையா? நான் வென கொண்டாந்தன்ல 5000 நன்மை 10,000 தீமை, அதையெல்லாம் அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு மோசமான டாக்டரும் என்னை கொல்ல முடியாது. அதையெல்லாம் அனுபவித்து தீர்த்து விட்டேன்னா எவ்வளவு கெட்டிக்கார டாக்டரும் என்னை காப்பாற்ற முடியாது. புரியுதாம்மா? நம்ம கொண்டாந்த வினையை முடிக்கிற வரைக்கும் உடம்பு அழியாது. இது யார் சொன்னா? நான் சொல்லலை, பொருத்தர் தெளிவாக சொன்னார். யாரு? திருவொற்றியூரில் சமாதியானார அவர், பட்டினத்தார். பாட்டை சொல்லவா? வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினையை அனுபவிக்கிறதுக்கு தாண்டா உடம்பு. வினை முடிந்தால் தினை போதளவும் நில்லாது. நீ கொண்டு வந்த நல்வினை தீவினை அனுபவிச்சு முடிச்சு விட்டா அப்புறம் தினை அளவு கூட உடம்பு நிற்காது. நான் எப்போ செத்து போவேன்? நான் கொண்டு வந்த நன்மை தீமைகளை மொத்தமாக அனுபவித்து முடிச்சாச்சுன்னா அப்படியே சாய்வே முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்துல் கலாம் ஐயா எப்படி இறந்தார்? பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தார், சாஞ்சாரு, முடிஞ்சு போச்சு. கடவுள்கிட்ட அதைத்தான் கேட்கணும், இழுத்துக்கிட்டே கிடக்கப்படாது. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போரூர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து. இருங்க, நான் வேகமாக போகிறேன். ஆக்குவாய், உடம்பை கொடுக்கிறது. காப்பாற்றுவது, காப்பாற்றுவதுன்னா என்ன? வென முடிகிற வரைக்கும் உடம்பை காப்பாற்றுறது. 3வது, வென முடிஞ்சு போச்சுன்னா
உடம்ப முடிச்சிடுவார், பொத்துன்னு விழுந்துரும். அது அழித்தல். மூணாச்சா? நாலாவது மறைத்தல். அது என்ன மறைத்தல்? கடவுள் மறைச்சு விட்டார். இன்னைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமா? மறைச்சு விட்டார். இந்த மறைச்சது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. ராத்திரி 10:30 மணிக்கு கீழே விழுந்து கால் ஒடிய போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா இப்பவே அழுக ஆரம்பிச்சிருவேன். தெரியலையே, அடுத்த நிமிஷம் வரக்கூடிய நன்மை தீமை நமக்கு தெரியலையே, கடவுள் மறைச்சு விட்டார். கடவுள் மறைச்சு விட்டார். இதுக்கு என்ன பேரு? மறைப்பு. கடைசி அஞ்சாவது, சார் நம்ம நிறைய நன்மை தீமை பண்ணியிருக்கோம். ஆமாம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ அனுபவிக்கிறோம். ஆமாம், மிச்சத்தையும் அனுபவிக்கிறதா இருந்தால் எவ்வளவு காலம் ஆகும்? அதில் இப்போ வேற சும்மாவா இருக்கான், இப்போ வேற நல்லது கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் போய் பழைய கணக்கில் சேருமா இல்லையா? இதுவரைக்கும் நான் செஞ்ச வினைக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பேரு? சைவ சித்தாந்தத்தில் பலவினை, அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, சஞ்சிதம். என்னது? ரஞ்சிதம் இல்லை, சஞ்சிதம். இதுவரைக்கும் நான் செஞ்ச நல்வினை தீவினைக்கு என்ன பேரு? சஞ்சிதம். அதில் கொஞ்சத்தை அனுபவிக்கிறேன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தனே, இதுக்கு பேரு பிராரப்தம். அவனுக்கு பிராப்தம் இல்லைடா அந்த பொண்ணோட வாழ்றதுக்கு. சொல்றீங்கல்ல, பிராரப்தத்தை தான் பிராப்தம்னு சுருக்கி விட்டிய. பிராரப்தம்னா என்ன? அனுபவிக்கிறவனே. இப்ப நல்லது கெட்டது பண்றமே, இது போய் சேரப்போகுதே, இதுக்கு பேரு ஆகாமியம். 3 வினை. சரி, இப்ப கடவுள்கிட்ட போறேன், சாமி இப்படியே வினையிலே அனுபவிச்சா ஒன்னை எப்பையா அனுபவிக்கிறது? கடவுள் என்ன சொல்றார்? கண்ணீர் விட்டு அழு, வினைய பூரா எரிச்சு படுறேன். திருவாசகம் படிச்சா வென பூரா அழிஞ்சு போகும். எங்க சொல்லியிருக்கு? எங்க சொல்லியிருக்கு? சும்மா கையை தட்டப்படாது. எங்க சொல்லியிருக்கு? திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. முத பாட்டு என்ன? சிவபுராணம். அதிலே இருக்கே. எங்க என்ன சார் அது எங்களுக்கு பாடம்? நாங்கள் எத்தனை முறை சொல்லியிருக்கோம். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். வினை முழுதும், முழுதும்னா என்ன அர்த்தம்? கொண்ட அந்த சஞ்சிதம், இப்போ அனுபவிக்கிற பிராரப்தம், இப்போ புதுசா பண்ற ஆகாமியா, அவ்வளவு சிவபெருமான கும்பிட்டு கண்ணீர் விட்டு அழுதால் எரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம சிவபெருமானோட ஒன்றிடுவோம். இதுக்கு பேரு அருளல். எத்தனை 5 சொன்னேன்? ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். நடராஜா இந்த 5 வேலையும் பார்க்கிறார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? நடராஜாவை கொஞ்சம் ஞாபகத்தில் கொண்டாங்க. 1, இந்த கையில உடுக்க வச்சிருக்காரா? சவுண்டு. உலகம் எதிலிருந்து வந்துச்சு? பைபிள் சொல்லுது, there was sound at the beginning. ஆரம்பத்தில் ஒலி மட்டும் இருந்தது, அதில் இருந்துதான் உலகம் பிறந்தது. அப்போ ஒலி. இது கையில் வச்சிருக்கிறது என்ன? உடுக்கை. உடுக்கை எதுக்கு அடையாளம்? படைக்கிறதுக்கு அடையாளம். 2வது, நடராஜா கையை எப்படி காட்டுறாரா? என்ன அர்த்தம்? டேய் நான் காப்பாத்துறேன்டா பட. காத்தல். கையில் நெருப்பு வச்சிருக்காரா? அக்னி இருக்கா? தீயாடி. காரைக்காலமையார் வர்றா தீயாடி. அது அழித்தல். யாரையோ போட்டு மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாரே முயலகன், அவனை மிதிச்சுக்கிட்டு நிற்பார். அவன் திரும்பி பார்க்க முடியுமா?
அவனுக்கு மறைச்சு விட்டாரே, அது மறைத்தல். ஒரு திருவடியை அப்படி தூக்கி ஆடுறார். ஊன்றிய திருவடி முக்கியமா, தூக்கிய திருவடி முக்கியமா? தூக்கிய திருவடி தான் முக்கியம். அதுதான் அருளல். ஊன்றிய திருவடி இல்லை, தூக்கிய திருவடி. துணையென நம்பினேன், ஒரு பாதம் தூக்கிய. அப்போ நடராஜாவை பார்த்தா 5 தொழிலும் தெரியணும். என்னென்ன தொழில்? உடுக்கையை பார்த்தா ஆக்கல், ஒரு கையை அபயம் கொடுக்கிறாரு காத்தல், நெருப்ப வச்சிருக்காரு அடித்தல், முயலகனை மிதிச்சுக்கிட்டு நிற்கிறாரு மறைத்தல், தூக்கிய திருவடி காமிச்சு கவலைப்படாதடா நீ திருவாசகம் படி, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படின்ன மாதிரி அது அருளல். ஆக நடராஜாவை பார்த்தா இனிமே 5 ஞாபகத்துக்கு வரணும். நான் 5 விஷயம் சொல்கிறேன்னு, இப்போ 2 விஷயம் ஆச்சா. 3வது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஆமாம், நடராஜா முதல்ல அந்த ஆடுறதை காமிச்சாரு, அது எந்த ஊர்? உத்தரகோச மங்கை. அடிங்கப்பா, நானும் பல ஊரில் கேட்டேன், எல்லாரும் சிதம்பரம்னு தான் சொன்னாங்க. இந்த ஊரில் தான் உத்தரகோச மங்கைன்னு ஒழுங்கான பதில் வந்திருக்கு. நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறையில் ஆடி தாண்டா அம்பலத்தில் ஆடணும். முதல்ல அறையில் ஆடி பார்க்கணும், ட்ரைனிங். அப்புறம்தான் அம்பலத்தில் ஆடணும். அறையில் எங்கே ஆடுறாரு? உத்தரகோச மங்கையில் அறதானம்மா. இன்னொன்று தெரியுமா? உத்தரகோச மங்கையில் பார்த்துருக்கீங்களா? கையை தூக்குங்க. நடராஜா, நடராஜாவை வெளியில் கொண்டாட முடியுமா? முடியாது. வாச சின்ன நடராஜா அகலம். சார் எப்படி கொண்டே வச்சாங்க? எப்படி கொண்டே வச்சாங்க? வச்சுட்டு கட்டி இருக்காங்க. அப்பதான் எவனும் தூக்கிட்டு போக முடியாது. இல்லைன்னா இத்தனை காலம் கொண்டு போய் மெட்ராஸில் பங்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஆளுக்கு உள்ள வச்சுட்டு வெளியில கட்டி இருக்காங்க. அறையில தான் முதல் ஆட்டம். அம்பலம் எங்கே? சிதம்பரம். அம்பலத்தில் 2வது ஆட்டம். இந்த 2க்கும் ஒரு தொடர்பு உண்டு. தொடர்பை உண்டாக்கினவர் மாணிக்கவாசகர். சரிதானா? 4 பெருமக்கள். 4 முதல் மார்க்கு யாருக்கு போடலாம்? நான் சொல்றேன் 4 பேரும் ஒன்று தான். ஆனால் மற்ற 3 பேரும் தனி. அந்த காலத்தில் 3 தான், 4 கிடையாது. சிவபிரகாச சுவாமி காலத்தில் தான் மாணிக்கவாசகரை கொண்டே சேர்த்தாங்க. அது வரைக்கும் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி. 3 தான். 3 தமிழும் முனிமொழியும். அப்படித்தான் பழைய பாட்டு. பின்னால மாணிக்கவாசகரை கொண்டே சேர்த்தாங்க. நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். நடராஜா திருவீதி உலா வர்றாரா? அண்ணே, மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனம் திருவீதி உலா வர்றாருல. காரியக்காரர்கள், ட்ரஸ்டிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. திருவீதி உலா வர்றாரு. ஆமாம், மார்கழி மாதம் வருவார், ஆனி மாதமும் வருவார். மார்கழி மாதம் திருவாதிரை வர்ற பொழுது நடராஜா மட்டும் வருவாரா? நடராஜாவுக்கு 2 பக்கத்தில் யாரோ இருப்பாங்களா? யார் யாரு? வலது பக்கம் யாரு, இடது பக்கம் யாரு? வலது பக்கம் மாணிக்கவாசகர், இடது பக்கம் சிவகாமி. ஆமா, அடுத்த கேள்வி கேட்கிறேன். மாணிக்கவாசகர் 63 ஒருத்தரா இல்லையா? இல்லை. 63 சிவனடியார்கள் தனி, மாணிக்கவாசகர் தனி. ஏன் அவர் அடியார் இல்லையா? ஏன் அவரை சேர்க்கல? ஏன்னா அவர் அடியார் இல்லை. சார், இதை சொல்றதுக்கா மேல சோபைக்கு வந்திய? மாணிக்கவாசகர் அடியார் இல்லை. அப்ப அவர் யார்? சிவபெருமான். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்கவாசகர். யார் எழுதுறா?
சிவஞான போதத்துக்கு விளக்கம் கொடுத்த மாதவ சிவஞான சுவாமிகள் எழுதுகிறார். ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். நம்ம வீடுகளில் எல்லாம் செட்டி நாட்டில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், அந்த காலத்தில் சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை எழுந்தருள பண்ணி வழிபட்டார்கள். இன்னைக்கும் வழிபடுறாங்க. சிவலிங்கத்துக்கு பதிலாக என்ன? திருவாசகம். ஆமாம், மாணிக்க வாசகர் எங்கேயாவது தான் சிவம்னு ஒத்துக்கிட்டு இருக்காரா? மாணிக்க வாசகர் எங்கேயாவது தான் சிவம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறாரா? அம்மா, திருவாசகத்தில் எத்தனை தலைப்பு? ஆகா, 51. 51ஆம் தலைப்பு என்ன? அச்சோப்பதிகம். முதல் பாட்டு என்ன? அம்மா தாயே தாயே தாயே, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்த மதம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, என்னை கடவுள் சிவமாக்கினார். அப்போ மாணிக்க வாசகர் அடியாரா சிவமா? நான் பாட்டு சொல்றேனே, சிவம் சிவம் சிவம். அதனாலே மாணிக்க வாசகரை தனியா எழுந்தருள பண்றது இல்லை, நடராஜா பக்கத்தில் சிவகாமிக்கு சமமாக வச்சு எழுந்தருள பண்ணி கொண்டார். நடராஜாவுக்கு வலது பக்கம் யார் இருப்பா? மாணிக்க வாசகர். இடது பக்கம் யார் இருப்பா? சிவகாமி. அதான் மாணிக்க வாசகருக்கு பெரிய பெருமை. சரி, இன்னொரு விஷயம், சிதம்பரத்தில் நடராஜ தாண்டவம். இந்த நடராஜ தாண்டவம் சிதம்பரத்தில் யாருக்காக ஆடினார்? எப்போ ஆடினார்? 2 பேருக்காக. ஒன்று பதஞ்சலியார், இன்னும் ஒன்று வியாக்கிரபாதர். பதஞ்சலின்னு தெரியுமா? பாம்பு, பாம்பு கால் முனிவர். இன்னொருத்தர் வியாக்கிரபாதர். வியாக்கிரம்னா புலி, புலிக்கால் முனிவர். இந்த 2 பேரும் தவங்கிடந்தார்கள். இவங்களுக்காக சிதம்பரத்தில் நடன காட்சி. ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் புலி. வியாக்கிரபாதர், பதஞ்சலியார். ஒரு புலவர்கிட்ட கேட்டாங்க, நடராஜா ஏன் ஆடிக்கிட்டே இருக்காரு? அழகா சொன்னாரு, பாம்பும் புலியும் பக்கத்தில் இருந்தா பயந்து ஆடாம என்ன பண்ணுவாரு? ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் புலி. பதஞ்சலியார், வியாக்கிரபாதர். எப்போ முதல்ல ஆட்டம் தொடங்கிட்டு? அவர் ஆடிக்கிட்டே இருக்காரு. சிதம்பரத்தில் காட்சி எப்போ? தை மாசத்தில் குரு பூஜத்தில். தை மாசத்தில் குரு பூஜத்தில் நடனமாடினார். தை மாசத்தில் குரு பூசம்னா வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம். ஏன் தைப்பூசத்தை கொண்டாடுறீங்க? நடராஜா முதல்ல சிதம்பரத்தில் ஆடியது இல்லை, ஆட்டத்தை நமக்கு காட்டியது தைப்பூசத்தன்னைக்கு. அதுக்காகத்தான் தைப்பூசத்தை கொண்டாடுறோம். தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில். அதுவரைக்கும் ஆடியது அறையில், இது அம்பலத்தில். அது உத்தரகோசமங்கை, இது சிதம்பரம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, சேரமான் பெருமாள் நாயனார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சேரநாட்டு ராஜா. அவர் பூஜை பண்ணுவாராம். ஆமாம், பூஜை எப்போ முடியும்? நம்மளும் தான் பூஜை பண்ணுறோம். பூஜை எப்போ முடியும்? நம்ம பூஜை சட்னி வாசம் அடித்தா பூஜை முடிஞ்சிடும். தேங்காய் சட்னி ரெடி, அவ்வளவுதான். நடராஜா ப்ளீஸ் வெயிட், நாளைக்கு பார்த்துக்கலாம். போயிடுவோமா? சூடால இட்லி சாப்பிடணும். நமக்கு பூஜை. சேரமான் பெருமாள் நாயனார் பூஜை எப்போ முடியும் தெரியுமா? நடராஜா காலில் சிலம்பு போட்டிருப்பார்.
சிலம்பு சத்தம் கேட்குமா. பாத சிலம்பு ஒலி கேட்டால் பூஜையை முடிக்கலாம். ஒரு நாள் சேரமான் பெருமாள் பூஜை. இந்த சேரமான் பெருமாளை பற்றி ஒன்று சொல்லணுமே. சேர நாட்டில் ராஜா இறந்து போயிட்டார். புதுசாக பட்டம் கட்டணும். அந்த பரம்பரையில் மிஞ்சினது இவர் தான். பெருமா கோதையார்னு பேர். மந்திரிகள்லாம் இவர்கிட்ட வந்தாங்க. அந்த வம்சத்தில் நீங்கள் தான் மிச்சம், நீங்கள் தான் ராஜாவாகணும். இவர் என்ன சொன்னார்? நான் மாட்டேன். எவனா ராஜாவாக மாட்டேன்பானா? அடுத்த மந்திரி ஆகிறதுக்கு தானே அவன் நாய் பட்ட பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கட்சியில் இருக்கலாமா, அந்த கட்சியில் இருக்கலாமா, இதில் சேர்ந்தா தேவையில்லை, நான் மாட்டேன்ட்டார். கட்டாயப்படுத்தினாங்க. நடராஜாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நடராஜாட்ட போய் கேட்டார், நான் சேர நாட்டு ராஜாவாகலாமா? நன்றாக ஆகலாம். அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ. என்ன வரம்? என்னுடைய ஊரில் ஈ, எறும்பு, பல்லி, ஓனா, மனுஷன் யார் என்ன பேசினாலும் எனக்கு புரியணும். நமக்கு ஈ எறும்பு பேசுறது புரியுமா? இங்கிட்டு பேசினா புரியும். ஈ எறும்பு பேசுறது நமக்கு புரியுமா? ராஜா என்ன கேட்டார்? ஈ எறும்பு ஏன் என் ராஜ்யத்தில் ஈ எறும்பு கூட கஷ்டப்படப்படாது. அதனுடைய துன்பத்தை நான் தீர்க்க வேண்டுமானால் ஈ எறும்பு பேசுறது எனக்கு தெரியணும். நடராஜா வரம் கொடுத்தார். ஈ எறும்பு பேசுறது உனக்கு தெரியும், அதனாலே உனக்கு களறிற்று அறிவார்னு பேரு. களறுதல்னா சொல்லுதல். ஈ எறும்பு பேசினது கூட எனக்கு தெரியணும். நான் ராஜாவா இருக்கணும்னா என் சாம்ராஜ்யத்தில் அத்தனை பேரும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஈ எறும்புக்கு கூட துன்பம் வரப்படாது. நம்மளும் தான் நம்ம காலத்தில் ஆட்சி நடத்துறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தன் வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், ஆட்டை வெட்டுனா ஆட்டை பார்த்த உடனே ஒருத்தனுக்கு நாக்கில் தண்ணி ஊர்னுச்சு. அவன் யாரு? நான் வெஜிடேரியன். ஒருத்தனுக்கு கண்ணில் தண்ணி வந்தது, அவன் வெஜிடேரியன். ஆமா, ஐயோ ஆட்டை வெட்டுறானேன்னு அழுதா அவன் மாமிசன் சாப்பிடாதவன். ஒரே வெட்டுற போது நாக்கில் தண்ணி ஊர்னா சாப்பிடுறவன் அப்படிம்பார். ஈ எறும்புக்கு கூட துன்பம் வரப்படாது. அப்படி கேட்டவர் சேரநாட்டு ராஜா. கடவுள் என்ன சொன்னார்? பூஜை முடிகிற பொழுது சிலம்பு ஒலி கேட்கும். அன்னைக்கு பாத சிலம்பு ஒலி கேட்கல. இவர் தவிச்சு போனார். என் பூஜையில் தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனாலே கடவுள் திருவடிக்கு அது சேரலை, தப்பா பூஜை பண்ணனவன் இருக்கக்கூடாது. உடைவாளை உருவி வெட்டிக்க போனார். சிவபெருமான் கலகல கலகலன்னு வேகமா சத்தத்தை கேட்பித்தார். லேட்டா வர்ற பயலுக மூச்சு விட்டுக்கிட்டு நிற்பாங்க, சார் நான் ஓடியாந்தேன்னு காட்டுறதுக்கு. வேகமா சத்தம் கேட்டுதான். சேரமான் பெருமாள் கேட்டாராம் சிவபெருமானை பார்த்து, ஏன் லேட்டு? புரியுதா? கடவுளை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு அந்த காலத்தில் கேட்டிருக்காங்க. நம்ம காலேஜில் கூட பயலை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்க முடியாது. ஆமாங்க, பாருங்க பாருங்க, பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் கேட்டு விட்டார் ஏண்டா லேட்டுன்னு. பையன் சொன்னான், சார் 10,000 ரூபா பணம் கொடுத்து நான் பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், என்னை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்குறீங்க? பையன் வாத்தியார் சொன்னார், டேய் உட்கார்றா முட்டா பயலே, நான் 10 லட்சம் ரூபா கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கியிருக்கேன், உட்கார்றா. இந்த நாடு எங்கே போகுதோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம்? சிவபெருமான் சொன்னாராம், திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமி இருக்கார், அவர் சிதம்பரத்துக்கு வந்தார், நம்மளை பார்த்து பாடினார், அவர் பாட்டு நல்லா இருந்துச்சு, கேட்டேன், அதனால லேட்டா போச்சு. இது எப்படி இருக்கு? சிவபெருமான் லேட்டா போச்சான்.
ஏன் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதா? வேணும்னு. இவர் என்ன சொன்னார்? நான் சுந்தரமூர்த்தியை பார்க்கணும். சுந்தரமூர்த்திக்கும் சேரமான் பெருமாளுக்கும் நட்பை உண்டாக்குறதுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு. யார் பண்ண வேலை? நடராஜ பெருமான் பண்ணின வேலை. போதும், ஒன்றை சொல்லிட்டு முடிச்சிடுறேன்னு சொன்னேன். அது ஒரு முக்கியமான செய்தி, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். இப்போ எல்லாரும் சிதம்பரம் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. நடராஜாவை பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. நடராஜா எந்த பக்கம் பார்த்துருப்பார்? கிழக்கா, வடக்கா, தெற்கா, மேற்கா? தெற்கு. எப்பவும் தெற்கு. ஏன்? நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு தெற்க தான் போகிறோம். டேய், நீ என்ன பார்க்காட்டாலும் நான் உன்னை பார்க்குறேன்டா, ஒரு நாளைக்கு அங்கே தானே வருவேன், வா. புரியுதா? தெற்கு நோக்கி பார்க்குறார். சிதம்பரம் கோயிலில், இந்த கோயிலில் இது கிழக்கா? இது கிழக்கு. அப்போ இது மேற்கு. எது தெற்கு? இந்த பக்கம் தெற்கு. சந்தோஷம். இப்போ நடராஜாவை நம்ம இப்படி இப்படி பார்த்து கும்பிடுறோம். அவர் தெற்குத்தானே பார்க்குறார். அங்கே பக்கத்தில் ஒருத்தர் படுத்து கிடப்பார், கோவிந்தராஜர். அவர் எந்த பக்கம் பார்ப்பார்? கிழக்கு பார்ப்பார். எங்க? பெருமாள். இப்போ ஒரே இடத்துல நின்று நேர பார்த்தா நடராஜா, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கோவிந்தராஜா. பார்க்குறீங்களா இல்லையா? சிதம்பரத்தை தான் சொல்கிறேன். சிதம்பரத்தில் தான் சொல்கிறேன் ஐயா, சிதம்பரத்தில் தான் சொல்கிறேன். நல்லா போட்டோம். சிதம்பரத்தில் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குறீங்க. ஒரு காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் நடுவில் சுவர் இருந்துச்சு. நடராஜாவை பார்த்துட்டு ஓடி வந்து இந்த பக்கம் ஏறி கோவிந்தராஜா கோயிலுக்கு போகணும். கோவிந்தராஜாவுக்கும் நடராஜாவுக்கும் நடுவில் முரட்டு சுவர். ஒரே நேரத்தில் ரெண்டையும் பார்க்க முடியாது. ஒரு செட்டியார் அந்த கோயிலுக்கு ட்ரஸ்டி. அவருக்கு இது கவலை. என்னடா ஒரு நேரத்தில் பார்க்க முடியாம சுவர் இருக்கே. இவர் கவலை நடராஜாவுக்கும் கோவிந்தராஜாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் சுபத்தை 2 பேரும் சேர்ந்து இடிச்சு விட்டாங்க. யார் 2 பேரும்? நடராஜாவும் கோவிந்தராஜாவும். மறுநாள் காலையில் போய் பார்த்தா சுவர் இடிஞ்சு கிடக்கு. செட்டியாருக்கு சந்தோஷம். ஆகா, நேர பார்த்தா நடராஜா, இடது பக்கம் பார்த்தா கோவிந்தராஜா. தீட்சையர்கள் வந்துட்டாங்க. செட்டியாரே, சுவர் வைக்கணும். ஐயா நல்லா இருக்க. அதெல்லாம் கிடையாது, அது வேற நம்ம வேற, இது வேற இது வேற. புரியுதா? முடியாது. இங்கே இருந்து ஐயங்கார்கள், செட்டியாரே சுவர் வைங்க, நமக்கு அது வேண்டாம், நாங்கள் இந்த பக்கம் தனியாக இருக்கிறோம். செட்டியார் சொன்னார், சுவர் அதுவாக இடிஞ்சு போச்சு, நல்லா இருக்கு. முடியாது. செட்டியார் கவலையோடு படுக்க போயிட்டார் ராத்திரி. மறுநாள் காலையில் செட்டியாருக்கு தந்தி வருது. அந்த காலம் தந்தினா பதறிடுவாங்க. என்ன தந்தி? வாங்கி பார்க்குறாங்க. செட்டியாருக்கு பேரம் பிறந்திருக்காங்க. செட்டியாருடைய மூத்த பையனுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமில்ல? அது என்னன்னு தெரியல. பொம்பளை பிள்ளை பிறக்கிறத விட ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷமா இருக்குன்னு இன்னும் கூட தாய்மார்கள் சொல்கிறார்கள். என்ன திருவள்ளுவரே ஏமாந்து போனார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை. என் மகளை சொன்னா பெரிதுவக்காதோ? என்னங்க அநியாயமா இருக்கு. அதான் தகராறு. சரி, பேரம் பிறந்திருக்கேன். ஐயர் ஐயங்கார் எல்லாரும் பெரிய மாலை கொண்டாந்துட்டாங்க செட்டியாருக்கு. மாலையை போடுறதுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்னங்க பேரம் பிறந்திருக்கேன், எனக்கு சந்தோஷம் இல்லை. என்ன சொல்றீங்க? பேரம் பிறந்த சந்தோஷத்தை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்கிறதுக்கு சுவர் வைக்க சொல்றீங்களே, அந்த துன்பம் அதிகமாகிவிட்டது. சொல்லுமா நம்மளா இருந்தா? அந்த செட்டியார் சொன்னார்,
பேரம் பிறந்த சந்தோஷத்தை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் பிரிக்கிறது எனக்கு வருத்தம். மாலை வேண்டாம் போங்க. போயிட்டாங்க. 1 மணி நேரம் ஆச்சு. திரும்ப வந்தாங்க. மாலையை கொண்டுக்கிட்டு. செட்டியார் பார்க்காரு. என்ன மாலையை போடணும்? வேண்டாம், சுவரு வைக்க வேண்டாம்னு நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். இந்த கைதட்டு யாருக்கு? அந்த செட்டியாருக்கு. சுவரு வைக்க வேண்டாம், மாலையை கொடுங்க. முரட்டு மாலை போட்டு எடுக்காம செட்டியார் உட்கார்ந்தார். அந்த செட்டியாருக்கு பெயர் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார். மறக்காதீங்க. விஎஸ் ட்ரஸ்ட், வானா சாவண்ணா ட்ரஸ்ட். அண்ணாமலை செட்டியார் முதல்ல நடராஜாவுக்கு திருப்பணி பண்ணல, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா பண்ணிட்டாரு. ஆயங்குடி வெள்ளையன் செட்டியார் திருப்பணி ஆரம்பிச்சார். அவரு புள்ள சாத்தப்ப செட்டியார், அவரு புள்ள ராமநாதன் செட்டியார், அவரு புள்ள முத்தையா செட்டியார், அதுக்கப்புறம் அண்ணாமலை செட்டியார். ராஜாசருக்கு முன்னால 5 தலைமுறைக்கு முன்னால நடராஜா கோயில் திருப்பணி அந்த குடும்பம் செய்தது. இன்னைக்கு நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் ஒரு நேரத்தில் பார்க்குறீங்கன்னா அதுக்கு காரணம் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார்.